ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு யூஎம்பி தமிழன் கேமிங் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீ சிஎஸ் ரேங்க் தான் போட போகிறோம். முதல் மேட்ச் தான், ஓகேவா? அப்படியே சிஎஸ் ரேங்க் மேட்ச்க்குள்ளே போயிட்டு அப்படியே இன்ட்ரூ போட்டுடலாம். பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, கேம்பெயினாக தொடங்கட்டுமா, உங்க கையில் எடுக்கட்டுமா. சிஎஸ் ரேங்கில் நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆரில் வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஆரில் தான் இன்றைக்கி எல்லோரையும் பழக்க போகிறோம், ஓகேங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம பற்றிலாம் தெரிய வரும், நம்மளும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் கமெண்டில் இந்த வீடியோ நல்லா இருந்ததுதான் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? நேற்று ஒருத்தர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார், அதுவும் எங்கே ப்ரோ மீதியும் கேட்டிருந்தார். அதை பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ ஒருத்தன் நம்ம மேலே ஏறுவோம், இனிமே இருக்கானா? இல்லை, எல்லோரும் லைன் ஆர்டரில் வந்துட்டு இருக்கானுங்க. என் பின்னாடி ஜோக்கர் வரான், என்னோட அவனுக்கு பின்னாடி இவன் ஊக்காங்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே குதித்து டாப் ஷேப் ஒரு போட்டு குடுன்னு ஓடணும். நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும், ஓகேங்களா? இந்த இன்ட்ரூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த இன்ட்ரூ யார் திரும்ப க்ரியேட் பண்ணுது? அதாவது நான் எடிட்லாம் பண்ணி கொடுத்தது அது வந்து பார்த்திங்கன்னா ஜோக்கர் தான், என் ஃப்ரெண்டு தான் பண்ணி கொடுத்தான். இந்த வாட்டியும் வந்திருக்கான் மேட்ச்சில். மாட்டினான் ஒருத்தன், வரான் சாவுடா. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நமக்குன்னு வருவானுங்க பாருங்களேன், ஓசிக்கில் எடுத்துகிட்டு போயிடறானுங்க. யார் அடுத்ததான் தெரில. அது என் ஃப்ரெண்டாக இருந்தால் இல்லை, அவன் ஜோக்கர் இல்லை, அவனே செத்து நான் பாருங்க செத்து கிடக்குறான். போய் இதுவே பண்ணி விடுவோம், இவன் முடிச்சிடலாம். இதை மாட்டினா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. சரி, இவனை ரிவே பண்ணி விடுவோம். என்னடா இவ்வளோ நேரம் ரிவே ஆகிட்டு, சீக்கிரம் ரிவே ஆகிட்டோம்டா. எப்படியோ ஒரு ஓசிக்கில் எடுத்துட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு கில்லு வேணும்ல, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒருத்தனை ஹெல்ப் பண்ணதுக்காக ஏதோ மேலே காட்டுறானே, என்னென்னு படிக்க முடியல, தெரில, மறந்துச்சு. இவன் ஒரு கில் எடுத்துட்டான் ஜோக்கரு. அவ்வளோதான். எப்படா எங்கேருந்துடா முச்சானுங்கன்னு தெரில. அந்த 2 பேர் கீழே பார்த்தா திடீர்னு காணா போயிட்டானுங்க. சரி பார்த்தா MVP இவனா ஜோக்கரா? அவன் 10 செத்து போயிருந்தான்டா. ஒரே ஒரு கிலோ தானே எடுத்தான், 2 கிலோ எடுத்துட்டான் போல. சரி, நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துப்போம். இல்லை வேணாம், தாம்சன் எடுத்துப்போம். தாம்சன் ஒரு கிரனேட் எடுத்தாச்சு. க்ளோவால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பென்குயின் தந்துடும். அது முட்டை போட்டுச்சுன்னா நம்மளுக்கு க்ளோவாலாம் மாறிடும். எப்படி மேஜிக்காக இருக்குல்ல, எப்படி மேஜிக்கல் மிராக்கிள் அப்படின்னு தான் தெரில. அது ஃபீஃபர் இருக்கான்னு தான் தெரியும். ஓகே, நம்ம போகலாம். இந்த வாட்டி என்னடா சீக்கிரம் திறந்துணுங்கடா. அவ்வளோதான், வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரனேட் தூக்கி போட போகிறோம். கிரனேட் பாருங்கள், நான் பாம் பக்கரி பாருங்கள், இப்போ தூக்கி போகிறோம் பாருங்கள். அந்த பாம் இல்லை, கிரனேட் தூக்கி போடுறது, கிரனேட் பக்கிரி நான், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தூக்கி போகிறதுல அப்படியே 4 பேர் கதம் ஆகிடுவோம். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, தனியாக போய் செத்துனான். ஓகே, இதுக்காக நான் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வரும் பாருங்கள். எதுக்கு நம்மளுக்குன்னு வருது பாருங்கள் சோதனை. கீழே ஒன்று கிரனேட் இல்லை, புரியல. இப்படி இந்த பக்கம் தான் வந்தேன், இந்த பக்கம் என்ன ஒருத்தனை போட்டால் அப்படியே மொத்த பேர் கல்யாட்டானுங்க. என்னங்க நடக்குது? நான் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வரும் ராத்திரி, கண்டிப்பாக ஒரு 9 மணி வரும். ஒரு 9 o'clock வந்துடும். ஒரு 9 o'clock ஒரு ஷார்ட்ஸ் வரும், கன்ஃபார்மாக வந்துடும், ஓகேங்களா? அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஐடி பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? அதாவது ஐடி சேல்து அதெல்லாம் இல்லை, ஓகேங்களா? இந்த வாட்டி தாம்சன் எடுத்துப்போம். என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு தாம்சன் தான்டா, எனக்கு ஆகும் வேணும்டா. நான் காசு இல்லை, எனக்கே தாம்சன் தான்டா வருதுன்றான். சரி, நான் என்ன எந்த இபி எதுவும் கிடைக்கல. சரி, தாம்சன் எடுத்துக்கணும், மேலே போனேன். இந்த ரவுண்டு தான் ஒரு ஃபன்னு நடக்கும் பாருங்களேன். என்ன நடக்கும்னு இந்த காமெடியை மட்டும் பாருங்கள். எல்லோரும் லைன் ஆர்டரில் தான். எப்போ நாங்கள்லாம் அப்படியே நாங்கள் ஒரு டீம்லாம் இல்லை, நாங்கள் பின்னாடி போகிறத பார்த்து எங்கள் பின்னாடிலாம் வரானுங்க. ஜோக்கர் பின்னாடி வர்றதை பார்த்து மிச்சவங்கலாம் வரானுங்க என் டீம்மேட்ஸு. ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டானுங்க, ஒழுங்காக விளாட மாட்டானுங்க. அதுதான் எங்கள் மேட்ரு, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், கிரனேட் எடுத்தனா இல்லை ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் இருக்குது, ஓகேங்களா? ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் வச்சு என்ன பண்ணுறது? என்னடா 3 பேர் காலியா காய்ஸ்? என்ன காய்ஸ் உனக்கு ஜோக்கர் கூட என் பின்னாடி வாடா கத்தின்னு தான் இருக்கேன். உங்களுக்கு மைக் சிம்பிள் அங்கே காட்டும், நான் கத்தினே இருப்பேன். ஆனால் அது மறைச்சி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் மைக் சிம்பிள் மட்டும் காட்டும். மாட்டினீங்கடா பம்பர் கட்ட மண்டையா, சாவு. அவ்வளோதான், உட்கார்றா. மியூசிக் இன்னைக்கு அவனை முடிச்சு அவனுக்கு எமௌண்ட் போட்டே ஆகணும். டேய் ஜோக்கரே, என் பின்னாடியே வாடா. அவன் கத்தின்னு தான் இருக்கான், நான் கத்துறேன். அவன் மைக் ஆன் பண்ணி தொலைய மாட்டான்.
ஏன்னு கேட்டால் வாய்ஸ் அவன் ரெக்கார்டில் வந்து அவன் வாய்ஸ் கேட்டுருமா. நான் சொல்கிறேன் வாய்ஸ்லாம் கேட்காதடா அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டான். ஏன்னா நானே டப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கோப் போட்டு மாட்டுறானா பார்ப்போம். எவனோ மாட்டுற மாதிரியே தெரியலையே. இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் கிளியராக இருக்கா இல்லையான்னு தெரியல. நேற்று போட்ட வீடியோ கிளியராகவே இல்லை. 480 பிக்சலில் தான் இருந்திருக்கும் கன்ஃபார்ம் எல்லாருக்கும். இந்த வாட்டி 1080 பிக்சலில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஏன்னா எப்படி தெரில எப்படி மாற்றுறதுன்ட்டு. மண்ணாடா போடுற மண்டையில் ஏன் கைஸ் நம்மளுக்கு இன்னும் எடு போக மாட்டேங்குது. சரி நெட்டை தூக்கி போடுவோம். டமால் கைஸ் இவன் க்ளோபால் போட்டு தப்பிச்சிட்டானுங்க. இல்லைனா அவுட் ஆகிருப்பானுங்க இந்த நேரத்துக்கு. என்னடா ஒருத்தங்காலியா கைஸ் என்ன கைஸ் இவனுங்க நூப்பு மாதிரி விளாட்றாங்க. அதோ எமௌண்ட் போட்டவன் செத்துறான். எமௌண்ட் போட்டவன் காலி ஆகிட்டான். முதல்ல நம்ம டீம்மேட்டை ரிவே பண்ணிட்டு மிச்சதெல்லாம் அடிச்சிடலாம். ரிவே பண்ணுறா ஜோக்கரை நான் பார்த்துக்கிறேன். மேக்ஸ் அவனுக்கு அடிச்சிச்சு. லூட் எடுக்கவே இல்லை. கிராடாவது போடுறாண்ணா தப்பிச்சு போங்கண்ணா. அவ்வளோதான் மாட்டேன் டே ஒருத்தன் டே 3 பேரையும் முடிச்சிட்டான்டா. ஒரே ஒருத்தன் முடிச்சிட்டான் கைஸ். கைஸ் இதெல்லாம் அநியாயம். எப்படி இவன் ஹேக்கர் மாதிரி விளாட்றான். நீ வேணா சண்டைக்கு வாடா வந்து பாடுறா வா நீ வேணா சண்டைக்கு வா. சும்மா சொன்னேன் ஹேக்கர்லாம். நீங்கள்லாம் ஹேக்கர் சொன்னால் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஹேக்கருக்குன்ற எவ்வளோ பெரிய விஷயம்லாம். நீங்களாம் ஹேக்கருன்ற ஒரு நல்ல பிளேயர் பார்த்தா அப்படின்னா இல்லை. சும்மா சொன்னேன் ஹேக்கர்லாம் இல்லை. ஒழுங்காக தான் விளாட்றான். எல்லோரும் மாதிரி விளாட்றான். எங்களுக்கு ஒரு ஸ்குவாடு நல்லா இல்லை. நாங்கள் டியோவாக தானே போகிறோம். இப்போ வரவங்க எல்லோரும் இல்லை எப்படி தெரியுமா ஹிந்திக்கார பையனாக வரானுங்க. வடக்கன்ஸாக வரானுங்கல்ல. அதனால் எங்களால் ஒழுங்காக ஒரு டீம்மேட் இருந்தால் அந்த பக்கம் போடா இந்த பக்கம் போடா சொல்லலாம். இவன் ஒருத்தன் மட்டும் என் பின்னாடி வரான். இன்னொருத்தன்னா பார்க்கணும்ல. அதனால சொல்கிறேன் நம்மளுக்கு ஒரு ஸ்குவாட் நல்ல ஸ்குவாடாக இருந்தால் பரவாயில்ல. சரி நம்ம என்ன பண்ணுவோம் க்ளோவால் இங்கே போட்டுருவோம். கண்டிப்பாக மேலே ஏறுவானுங்க. வரக்கூடாத மாதிரி போட்டுருக்கான். எங்கூட ஜோக்கரே பின்னாடி இதான் இவன் தனியாக போயிடுறானா. இவன் பின்னாடி நம்ம போனோம். ஏன்னா அவன் வந்து ப்ரோ பிளேயர்ன்ற மாதிரி காமிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம். எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறேன் டேமேஜ் போன அடிக்கலாம். நானே இறங்கிடுறேன். ஏன்னா இவனுங்கெல்லாம் நம்ப முடியாது. என்னடா ஒருத்தன் நம்ம டீமெண்ட்டில் கைஸ் என்ன கைஸ் இப்படி பண்ணுறானுங்க இவனுங்க. ரிவே பண்ணி விட்றா ஜோக்கர் இல்லையா முடியாதா. உனுங்கள்லாம் ஏன் கைஸ் விளாட்றானுங்க. ஃப்ரீ ஃபயர் விளாடாத போயிடலாம். அந்த இவனுங்க எதுக்கு விளாட்றானுங்க தெரியல. வெறுப்பு ஏற்றுறானுங்க. மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். பார்க்கவே மாட்டான். பின்னாடி பாடுறா வந்துட்டான்டா. அவ்வளோ முடிஞ்சு. ரெண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வட்டாமா மெட்ரு ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே போடா போகுதுண்ணே ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா